உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த 3 குழந்தைகளுக்கும் ஜாதகம் எடுத்துட்டு வாங்க ஜோசியரே. சரிங்க ஐயா, நான் எழுதிட்டு வந்துடுறேன். ஐயோ, வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அத்தை, கைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உதறிட்டே வந்துட்டு இருக்கீங்க? அது 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 ஒண்ணு இல்ல ஹாசினி. அத்தை கேக்குறல்ல, மறைக்காம பதில் சொல்லுங்க. நான் கார்ல கை வச்சிருக்கிறது தெரியாம இந்த சங்கர பாண்டி கார் டோரை சாத்திட்டான். அதான் லேசா கையில அடிபட்டுருச்சு. சாரி சிஸ்டர். ஆமாமா. என்ன அத்தை, ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? பட்ட காலிலே படும் கெட்ட கொடியே கெடுங்கன்னு சொல்ற மாதிரி கையில உங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கே. புடவையில தீ பிடிச்சி எரிஞ்சது, உங்க போட்டோல நெருப்பு குபுகுபுன்னு எரிஞ்சிச்சு. மாறி கனவுல வேற நீங்க நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கு என்னமோ நீங்க சீக்கிரம் செத்து போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கத்த. ஹாசினி, அடச்சி, வாய போய் கழுவு. அபசகுணம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசின பேச்சுக்கு ஃபினாயில போட்டு நல்லா வாய கழுவு. நல்லா சிஸ்டரை உருட்டு. கழுவுறாங்க. ஜோசியக்காரே, எங்க அத்தைக்கு கொஞ்ச நாளா கையில அடிபடுறது, புடவை எல்லாம் நெருப்பு பிடிச்சி எரியறது, அவங்க போட்டோ எல்லாம் தீ பிடிச்சி எரியறதுன்னு எல்லாம் அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? ஐயோ, இந்த பொறிவுருண்டை நல்லா கோத்து விடுதே. இருக்கம்மா, சில வீட்டுல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிற சில உறவுகளுக்கு இந்த மாதிரி நடக்கும். பாதிப்புக்கு ஆளான அந்த உறவு குழந்தையோட முகத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா பாதிப்பு சரியாயிடும். முகம் பார்க்கணுமா? அதான் வீட்லயே எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்களே. ஓ, நீங்க சொல்றது தேவர் மகன் படத்துல கமலும் நாசரும் அப்படியே மூஞ்சிக்கு மூஞ்சி இடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்களே, அத சொல்றீங்களா? ஆண்டி, நீங்க சொல்லுங்க ஜோசியரே. முகம் பார்க்கறதுனா அப்படி கிடையாது. வேற எப்படி பார்க்கணும்? நல்ல சுத்தமான பூஜைக்கான ஒரு அகலமான உருளி எடுத்துக்கிட்டு அதுல நல்லெண்ணெயை ஊத்திக்கிடும். அந்த உருளியில பார்த்தா குழந்தையோட முகம் தெரிகிற அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.